2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ரகுபதி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை தமிழாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுத்தந்து இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழோடு 4ஆம் தமிழாக கணினி தமிழை தந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கணினிமயமாக மூலமாக உருவாக்கி தந்த எங்களுடைய அன்பு தெய்வம் தலைவர் கலைஞருடைய நாங்கள் முதலிலே வணங்குகிறோம். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கையிலே ஜெபமாலையோடு வந்து நிதிநிலை அறிக்கையை வாசித்தார்கள். நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு லட்டு புளியோதரையோடு வந்து இங்கே வேளாண்மைத்துறையினுடைய அறிக்கையை வாசித்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். எனவே என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சியை எது வந்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றவராக எங்களுடைய இளங்கலைஞர் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களாலே புகழப்படுகிற எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எங்களுடைய அன்புக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் இருவர் இங்கே இருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர்களே அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும், இந்த உரையிலே பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர், அவர் என்னுடைய நெடுநாளைய நண்பர், அவர் இந்த உச்சத்திலே உட்கார வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறார், வாழ்த்துகிறோம். எனவே அன்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். நிதிநிலை அறிக்கைக்குள்ளே செல்வதற்கு முன்னாலே உதாரணமாக தகவல் அறியும் உரிமை கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனிலே சில கேள்விகளை சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய நகல் கூட என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் இன்னும் தகவல் தரப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் எதிலும் வெளிப்படையானவர்கள், ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி சொல்லுகிற இந்த அரசு ஏன் இன்னும் அவர்களை நியமிக்கவில்லை, பதில் தரவில்லை? தங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் பல்வேறு பொறுப்புகளில் வைத்திருக்கிறீர்கள். அது குறித்து தகவல்களை கேட்கின்ற பொழுது இங்கே தகவல் உரிமை ஆணையத்தில் இருந்து இன்னும் ஆணையர்கள் உரிய நியமிக்கப்படவில்லை என்கின்ற தகவலை தருகிறார்கள். எனவே விரைந்து தந்து அந்த தகவல் உரிமை ஆணையம் செயல்பட வேண்டும். அதன் மூலமாக மக்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த அரசு வெளிப்படையான உண்மையான அரசாக, போலித்தன்மை இல்லாத அரசாக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிறதா, நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும், இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்
தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.